தமிழ்நாட்டை யார் அதிகம் நாசம் செய்வது என்பதில்தான் திமுக அதிமுக இடையே போட்டி நிலவுவதாக சீமான் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான் என திருமாவளவன் தற்போது பேசுகிறார். ஆனால் திராவிடம் தமிழ் தேசியத்திற்கு எதிரானது என கற்பித்தவர் திருமாவளவன் தான் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டை யார் அதிகம் நாசம் செய்வது என்பதில்தான் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையே போட்டி உள்ளது. 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறினார். தீய சக்திக்கு மாற்று எங்களை போன்ற தூய ஆற்றல்கள் தான் என்றும் சீமான் தெரிவித்தார். எதிரின்னு கற்பித்தது எங்கள் அண்ணன் தான். நீங்கள் அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. 2006 அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் என்ன பேசியிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்கள். இல்லாத திராவிடம் இருக்கிற தமிழ் தேசியத்தை அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்குதுன்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். திராவிடம்னு ஒன்று எங்கே இருக்குது? யார் சொன்னது? அது கற்பிதம்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தான். அப்போ பேசும்போது முன்னாடி உட்கார்ந்துருந்த ஒருத்தரில் நான் ஒருத்தன். 2 பேருக்கு தான் போட்டிங்கிறீங்க. திமுக அதிமுகவுக்கு 2 பேர் தான் போட்டி. திமுக அதுக்கு மாற்று இன்னொரு திமுக எப்படி? தீமை இதுக்கு மாற்று இன்னொரு தீமை எப்படி? அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவாக யோக்கியங்க. நீ இதில் மாற்று ஒரே இது 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமாக திருடுறது, எவன் அதிகமாக கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமாக நாட்டை நாசம் பண்ணுறதுங்கிறதுல போட்டி. வேறு என்ன போட்டி இருக்குது? சும்மா இவர் வந்தால் மாறிடுமா, அமித்ஷா வந்தால் மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும், அதே தான் இருக்கும். நீங்கள் என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறியே. சொல்லுங்கள், என்ன மாறுதல் வந்துடும்? வந்தால் கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்லை, பணி உயர்வுக்கு பணி இல்லை, பணி நியமனத்துக்கு காசு இல்லை, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரியெல்லாம் மூடிடுவாங்க, மணலை அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். அப்புறம் மாற்றுனா தூய சக்தி, தூய சக்தி தூய ஆற்றல்கள் தான். எங்களைப் போல தொடர்ச்சியாக அந்த மாறுதலுக்காக போராடிக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்கும்.